இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேசிக் லாஜிக் கேட்ஸில் அண்டு கேட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அண்டு கேட் 2 இன்புட் அண்டு கேட் பார்க்க போகிறோம். ஏபிங்கிறது இன்புட்ஸ், ஒய்ங்கிறது அவுட்புட். ஓகேவா? இப்போ அண்டு கேட்டுடைய சிம்பிள் எப்படிங்கிறத பார்ப்போம். 2 இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அடுத்து இந்த மாதிரி வளைவாக நம்ம போட்டுக்கலாம். இதுதான் அண்டு கேட்டுடைய சிம்பிள். ஓகேவா? இங்கே ஏபிங்கிறது 2 இன்புட், ஒய்ங்கிறது என்னது அவுட்புட். ஓகேவா? இப்போ அண்ட் ஆப்ரேஷன்ங்கிறது டாட் தான் அண்ட் ஆப்ரேஷன். நம்ம சாதாரணமாக மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 2 இன்புட் இருக்கு, 4 பாசிபிள் காம்பினேஷன் 0 0 0 1 1 0 1 1. ஓகேவா? இப்போ 0 0 என்னது 0 0 டாட் 1 என்னது 0 1 டாட் 0 என்னது 0 1 டாட் 1ங்கிறது என்னது ஹை இன்டு ஹை 1. ஸோ possible inputs and the corresponding outputs are given in this table. This is called a truth table for AND gate அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புக்கில் கொடுத்துருக்கான 2 பாசிபிள் இன்புட், கரஸ்பாண்டிங் அவுட்புட், அந்த இதெல்லாம் எடுத்து ஒரு டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருக்கான, தட் இஸ் கால்டு, இது 2 இன்புட் இருக்கிறதுனால 2 இன்புட் அண்ட் கேட். இந்த டேபிளுக்கு பேர் ட்ரூத் டேபிள். இதில் 1 வேர்டு எப்படி கேட்பான்? அவுட்புட் எப்போ ஹையாக வருது? 1ன்னா ஹை, 0னா லோ. ஓகே, த அவுட்புட் இஸ் ஹை when all the inputs are high. That is the 1 word. நோட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, the output of AND gate is high only when all the inputs are high அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இன் த ரெஸ்ட் ஆஃப் த கேஸ் த அவுட்புட் இஸ் லோ. மற்ற எல்லாத்துக்குமே அவுட்புட் என்ன வருது? 0, தட் இஸ் லோன்னு வருது. ஓகேவா? அடுத்த ஆர் கேட் பார்த்துடலாமா? த சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் எ 2 இன்புட் ஆர் கேட். இதுதான் 2 இன்புட். இது கொஞ்சம் கவுர் மாதிரி வரையணும். நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஆர் கேட்டை வரையும் போது 2 இன்புட் ஆர் கேட்டை இதை இப்படி கர்வ் மாதிரி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி இதை இப்படி வளைச்சி ஜாயின் பண்ணி விட்டோம்னா இந்த இடம் தான். இந்த இடம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அண்டு கேட், இந்த மாதிரி கர்வாக பெண்டாக இருந்துச்சுன்னா அது ஆர் கேட். ஸோ ஏபி இன்புட்டு, இது ஒய் அவுட்புட். ஸோ ஆர் ஆப்ரேஷனுங்கிறது ப்ளஸ் ஆப்ரேஷன். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய இன்புட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் அவுட்புட் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெப்ரசன்டட் இன் எ டேபிள். அது ஆர் கேட்கான ட்ரூத் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இன்புட்ஸை எழுதிடுறேன். பாசிபிள் இன்புட்ஸ் 0 0 0 1 1 0 1 1. அப்போ அடிஷன் மாதிரி தான். 0 0 0 0 ப்ளஸ் 1 1 1 ப்ளஸ் 0 1 1 ப்ளஸ் 1 2ன்னு போட்டக்கூடாது. சரியா? அதுதான் ஆர்டினரி அல்ஜிப்ராவுக்கும் லாஜிக் ஆப்ரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஹை ஸ்டேட் ப்ளஸ் ஹை ஸ்டேட் கிவ்ஸ் ஹை வேல்யூ. அப்படி தான் லாஜிக் எடுக்கணும். அப்போ 1 ப்ளஸ் 1 என்னது 1 அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் ஆர் கேட். ஸோ ஆர் கேட்டுக்கான சர்க்கியூட் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கான 2 இன்புட்டு, ஒரே அவுட்புட். ஓகேவா? ஸோ இன்புட் இந்த மாதிரி காம்பினேஷன் அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தோம். அவுட்புட். ஓகே, அப்போ இப்போ பாருங்கள் இதில் 1 வேர்டு எப்படி கேட்குறானே. The output of OR gate is high
எய்தர் ஆஃப் த இன்புட் ஆர் போத் ஆர் ஹை. ஏதாச்சும் ஒன்று அல்லது ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஹையாக இருக்கணும். ஓகேவா, தட் இஸ் த ஒன் வேர்டு ஃபார் ஆர் கேட். அடுத்து நாட் கேட். ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட் இருக்கணும். இந்த மாதிரி ஏரோ மாதிரி போட்டு முன்னாடி ஒரு பப்புள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கேட்டு, நாட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஏ 0ன்னு கொடுத்தனா அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். ஏ 1ன்னு கொடுத்தனா அவுட்புட் 0ன்னு கிடைக்கும். இதுதான் நாட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏங்கிறது இன்புட், அவுட்புட்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏ பார் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, அதாவது இன்புட் 0னா அவுட்புட் 1, இன்புட் 1னா அவுட்புட் 0. அதனால் த அவுட்புட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா த நான் கேட் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்துருக்கானா, த அவுட்புட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த இன்புட். இட் இஸ் ரெப்ரசன்டட் வித் an ஓவர் பார். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரைட். அடுத்து வந்து NAND கேட். த சர்க்கியூட் சிம்பிள் ஃபார் நான் கேட்டை எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு பாரு. ஸோ இந்த நான் கேட்டுங்கிறது ரெண்டு கேட்டோட காம்பினேஷன். அதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டோன்னா அண்ட் கேட் ப்ளஸ் நாட் கேட். இட் இஸ் கால்டு NAND கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இது அண்ட் கேட். ஸோ 2 இன்புட் அண்ட் கேட். அண்ட் கேட்டுடைய ஸோ இது அண்ட் கேட். இந்த அண்ட் கேட்டுடைய அவுட்புட் வந்து என்னது, இசட். அதோட அவுட்புட் எடுத்து எங்கே கொடுத்துருக்கோம், நாட் கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, ரைட். அப்போ நாட் கேட்டோட அவுட்புட் ஒய். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சர்க்கியூட்டையும் கம்பைன் பண்ணுறோம். அப்போ அண்ட் கேட்டை ட்ராப் பண்ணி இந்த பப்புல நம்ம வரைஞ்சிட்டோம்னா இது என்ன சிம்பிள், நாண்ட் கேட்டுக்குரிய சிம்பிள். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்கள், இப்போ அண்ட் கேட்டோடைய அவுட்புட் எப்படி எழுதுவோம், ஏ அண்டு பின்னு எழுதுவோமா, ஏ டாட் பி. இப்போ நாட் கேட்டு கொடுப்போம். நாட் கேட்டில் எது கொடுத்தாலும் என்ன வரும், இன்வெர்ட் ஆகி வருமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஏ டாட் பி பார் அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் த அவுட்புட் ஹியர் அப்டைன்ட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் த அண்ட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏபி ஆர் த இன்புட் ஆஃப் த NAND கேட் அப்படின்னா NAND கேட்குரிய ஆப்ரேஷன் ஏ டாட் பி பார் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் அண்ட் கேட்டு. அதே 2 இன்புட்டுங்கிறதுனால 0 0 0 1 1 0 1 1 கொடுக்குறோமா. இங்கே அண்ட் கேட் என்ன கிடைக்கும், when all inputs are high only high output, otherwise or 0. இப்போ இது வந்து இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்னது அப்படின்னு கேட்டோன்னா ஒரு நாட் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போ இன்வர்ஸ் போடணும். அப்போ 0 இருந்தால் என்ன வந்துடும், 1 0 1 0 1 1 இருக்கிறப்ப 0. ஐடியா புரியுதா. அப்போ அண்ட் கேட்டில் வந்து ஹை இன்புட்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் அவுட்புட் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நாண்ட் கேட்டில் when all inputs are high you get low output. Okay, NAND gate operation is reverse that of the AND gate அப்படின்னு சொல்லலாம். The output y equals the complement of AND operation. The circuit is an AND gate is followed by a NOT gate. ஸோ இதை சம்மரைஸ் பண்ணி நம்ம NAND gate அப்படின்னு சொல்லுவோம். The output is at logic 0. எப்போ, when all the inputs are high. That is the familiar one mark for NAND gate. ஓகேவா. அடுத்து வந்து பார்க்க போகிறது NOR கேட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் NOR கேட்? NOR கேட்டுங்கிறது என்னது? இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் OR கேட் ப்ளஸ் NOT கேட். இன்னொரு முக்கியமான விஷயம், த கேட் சிம்பிள்ஸ் எல்லாம் எழுதும்போது ரைட் ஆல் லெட்டர்ஸ் ஆர்
ஸோ நார் கேட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆர் ப்ளஸ் நாட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிஆர் இன்புட்ஸ், ஒய் இஸ் த அவுட்புட். இப்போ இதுக்குரிய சர்க்கியூட் ஃபார்மேஷனை நம்ம இப்போ பார்ப்போம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆர் கேட். ஓகே, 2 input ஆர் கேட். அதனுடைய அவுட்புட்டை எடுத்து we give input of the NOT gate. அப்போ இந்த காம்பினேஷன் என்னவா மாறிடுச்சு? நார் கேட்டாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ ஆர் கேட்டோட சிம்பிள் போட்டு நாட் கேட் இருக்கிற இடத்துல அந்த பபுள்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் நார் கேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏபிங்கிறது இன்புட்ஸ், இசட்ங்கிறது என்னது? அவுட்புட். ஓகேவா? அப்போ இங்கே ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே நாட் கேட் அப்படின்னா அது என்ன பண்ணும்? இன்வெர்ட்டர் அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ ஏ ப்ளஸ் பி பார் அப்படின்னு கிடச்சி போயிடும். அப்போ திஸ் இஸ் த நார் ஆப்ரேஷன். ஏபிங்கிறது இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு நார் ஆப்ரேஷன் வந்து ஏ ப்ளஸ் பி பார் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ட்ரூத் டேபிள் பாருங்கள். அப்போ 4 பாசிபிள் காம்பினேஷனில் இன்புட் கொடுக்குறோம். இது ஆர் கேட், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. 0 0க்கு மட்டும் 0, மற்ற எல்லாத்துக்கும் 1 இருக்கும். இப்போ இந்த இதை தூக்கி எங்கே கொடுக்குறோம்? கிவ் இன்புட் டு த நாட் கேட். அப்போ அதை அப்படியே என்ன பண்ணிடும்? இன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, இன்வெர்ட்டருங்கிறதுனால. அப்போ 0 இருக்கிற இடத்துல மட்டும் 1 கிடைக்கும், மற்ற எல்லாம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ த நார் கேட் ஹேஸ் ஹை அவுட்புட் only when all the inputs are 0. That is familiar 1 mark question. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ நார் கேட்டுடைய இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். த அவுட்புட் y equals the complement of the OR operation. இந்த லைன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அவுட்புட் இஸ் ஹை ஒன்லி வென் ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க்குரிய லைன், நார் கேட்டுக்குரிய அந்த வேர்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் கேட், தட் இஸ் கால்டு எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த சர்க்கியூட் சிம்பிள் ஃபார் எக்ஸ்ஆர் கேட்டை வந்து எங்கே கொடுத்துருக்கான்? இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஆர் கேட்டுக்குரிய சிம்பிள் மாதிரியே தான் ஏபிங்கிறது இன்புட். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கர்வ் வரும், ஒரு கர்வ் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு ஆர் கேட்டுக்குரிய சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ எக்ஸ்ஆருக்கு உரிய ஆப்ரேஷனுக்குரிய சிம்பிள் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் போட்டு அது மேலே ஒரு சர்க்கிள் போட்டிருப்போம். தட் இஸ் கால்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ அதுக்குரிய பூலியன் எக்ஸ்பிரஷன் பார்த்தேன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ பார் பி. முக்கியமாக நினைவில் வச்சுக்கணும். இதை சிம்பிளாக ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய விரிவாக்கம், அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இந்தது ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ பார் டாட் பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே த அவுட்புட் இஸ் ஹை எப்போ அப்படின்னா எய்தர் ஆஃப் த 2 இன்புட் இஸ் ஹை. சேம் இன்புட் இருக்கக்கூடாது. 0 0 1 1 இருந்தால் அவுட்புட் 0 ஆயிரும். 2 இன்புட்ஸில் ஏதாச்சும் ஒன்று 1 அல்லது ஏதாச்சும் ஒன்று 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? இதை தான் நான் சிம்பிளாக இந்த வேர்ட்ஸில் எழுதி கொடுத்துருக்கேன். 1 வேர்டு கேட்பான். த அவுட்புட் இஸ் ஹை வென் த இன்புட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். இன்புட் எப்படி இருக்கணும்? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 0 1 1 0வாக இருந்தால் மட்டும் அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். 2 இன்புட்டும் 0 0வாக இருக்கு, 2 இன்புட்டும் 1 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் 0 ஆகும். இது எப்படிங்கிறத இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிறது எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட் சரியா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்குரிய சிம்பல் இந்த மாதிரி சிம்பல்.
ஏபியா இது ஒய். ஓகே, ஏ எக்ஸ்ஆர் பி. அப்போ அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி. எதை எடுத்துக்கலாம்? ஏ ஜீரோ பி ஜீரோன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அவுட்புட் என்ன வரும்னு பார்த்துக்கலாமா? ஏ ஜீரோ, இங்கே என்ன போடணும்? ஜீரோ பார். அடுத்து ஏ ஜீரோ, ஜீரோ பார், பி ஜீரோ. அப்போ ஜீரோ, ஜீரோ பார் என்னது? 1. ஜீரோ பார் 1 ஜீரோ. அப்போ என்ன வந்துடுது? ஜீரோ. அவுட்புட் ஜீரோ. ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸில் என்ன பண்ணிடலாம்? ஏ ஜீரோ பி 1ன்னு போட்டு வெரிஃபை பண்ணலாமா? அப்போ ஏ ஜீரோ பி 1 பார். அடுத்து ஏ ஜீரோ பார் பி 1. அப்போ ஜீரோ 1 காம்ப்ளிமெண்ட் என்னது? ஜீரோ. ஜீரோ காம்ப்ளிமெண்ட் 1. 1 into 1 1 வந்துருச்சா? அடுத்து தேர்ட் ஆப்ரேஷன் ஏ 1 பி ஜீரோ. அப்போ இதுக்கு அவுட்புட் பார்ப்போம். ஏ இருக்கிற இடத்துல 1, பி இருக்கிற இடத்துல 0. அடுத்து 1 பார் பி ஜீரோ. ஓகே, அப்போ 1 1 இங்கே 0 0. அப்போ அவுட்புட் 1 ஆயிடுச்சா? அடுத்து ஃபோர்த் கேஸ் என்னது? ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும்? இங்கே ஏ பி பார் 1 பார், ஏ பார் 1 பார் இன்ட்டு பி. 1 பார் என்னது? 0. இங்கே 0. அப்போ என்ன வந்துடும்? 0. அப்போ பாருங்க, சேம் இன்புட்ஸாக இருக்கும்போது மட்டும் 0 வருது. இதே இது காம்ப்ளிமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவுட்புட் கெட் ஹை வேல்யூ. ஸோ அதை தான் இந்த டேபிளை இப்போ நம்ம ரெஃபர் பண்ணோம். அப்போ இங்கே சொன்னது சரிதான். ஸோ த அவுட்புட் இஸ் ஹை ஒன்லி வென் எய்தர் ஆஃப் த 2 இன்புட் இஸ் ஹை. ஓகே, அதை தான் நான் இங்கே எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா, த அவுட்புட் இஸ் ஹை வென் த இன்புட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் 1ன்னு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே இது 2 or more இன்புட்ஸ், 2க்கு மேலே இன்புட்ஸ் இருக்கு, மோர் தென் 2 இன்புட்ஸ் இருக்குன்னு வச்சுக்க, 5 இன்புட் 7 இன்புட் ஆர் 4 இன்புட் 6 இன்புட் அப்படின்னு இருக்கும்போது ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் ஹைன்னா அவுட்புட் இஸ் ஹை. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு 6 இன்புட் இருக்கு, அதில் ஆட் நம்பர் 3 or 5 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்ஆர் கேட்டுக்குரிய ஆப்ரேஷன்ஸை இப்போ பார்த்தோம். ஒரு 2 மார்க் கொஸ்டின், வாட் ஆர் யூனிவர்சல் கேட்ஸ், ஒய் ஆர் தே கால்டு ஸோ. இது ஒரு ஃபேமஸான 2 மார்க் கொஸ்டின். ஸோ NAND அண்ட் NOR கேட்ஸ் ஆர் நோன் அஸ் யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த NAND NOR யூஸ் பண்ணி பேசிக் லாஜிக் கேட்ஸ் ஆர் அண்ட் நாட் அதை நம்ம உருவாக்கலாம். சரியா? பிகாஸ் எனி அதர் லாஜிக் கேட்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் NAND ஆர் NOR கேட்ஸ். எந்த லாஜிக் கேட்ஸையும் NAND NOR பயன்படுத்தி உருவாக்கலாம். NAND மட்டும் பயன்படுத்தி எல்லா லாஜிக் கேட்ஸையும் நம்ம செய்யலாம். NOR கேட்ஸை மட்டும் பயன்படுத்தி எல்லா லாஜிக் கேட்ஸையும் செய்யலாம். அதனால தான் NAND NOR கேட்ஸ் ஆர் நோன் அஸ் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்பான். பிகாஸ் எனி அதர் லாஜிக் கேட் கேன் பி மேட் ஃப்ரம் NAND ஆர் NOR கேட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்.